மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வரக்கூடாது என்று சுப்பிரமணிய சாமி தெரிவித்துள்ளார். பாஜகவை சேர்ந்த சசிகுமார் இல்ல திருமண நிகழ்ச்சி மதுரை தெப்பக்குளம் பகுதியில் நடைபெற்றது. இதில் பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சுப்பிரமணிய சாமி, சந்திரலேகா ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுப்பிரமணிய சாமி, மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வரக்கூடாது என்று தெரிவித்தார். பிரதமர் மூன்றாவது முறையா மோடி பிரதமர் ஆவாரா? அவர் வரக்கூடாது, அவரை தோக்கடிக்கணும். தமிழகத்துல திமுக, அதிமுக, பாஜக மும்முனை போட்டி சொல்றாங்க. இது மும்முனை போட்டியா அல்லது பாஜக திமுக இருமுனை போட்டியா? அது அமைப்பு இருக்கணும். வேட்பாளர் எல்லா இடத்துலையும் நிக்க வைக்கலாம். பணத்தை கொடுத்து ஒரு விளம்பரமும் நிறைய என்ன பண்ணலாம். ஆனால் மக்கள் நம்புறாரா இல்லையா அது இப்ப சொல்ல முடியாது. பாஜகவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும். ஆனா மோடி 2 ஆட்சி ஆயிடுச்சு. ஒன்றும் எது செய்யணும் செய்யல. சைனா ஒரு 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் நம்ம நாட்டில் பூண்டு அடுத்துட்டு இருக்கா. அதை பற்றி ஒன்றும் பண்ணல. இது அவர் பொருளாதார அமைப்புலையும் ஒன்றுமே நடக்கலை. விளம்பரத்தில் என்ன கண்ணாமண்ணா சொல்கிறாரு, இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம். ஆனால் நான் பேராசிரியர் வந்திருக்கேன்னு, அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்கு. நம்ம சைனாவோட ப்ராப்ளம் இருக்கு. சின்ன சின்ன தீபம் மால்தீவ்ஸ் நம்மளை வெளியில் எடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் பண்ணல. அது பழைய கேள்வி. எல்லாரும் சொல்லுவாங்க, ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் யார் வருவா, இவன் வந்தா இருக்கா, யார் வருவா, எதுக்காக கவலைப்படுற? யாராவது வருவா, உங்களுக்கு வரணுமா? இல்ல, அது பார்ட்டி சார்பாக தான் எங்கேயும் இது மாதிரி தீர்மானம் இல்லை. நான் பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் இது வரையும் நான் ஒண்ணுதான் அனாலிசிஸ் பண்ணேன். அது நாகேந்திரன் அவர் கட்டமைச்சு. சார், இந்த வேட்பாளர் பட்டியல் பாத்தீங்கன்னா ஆளுநர்லாம் ராஜினாமா பண்ணிட்டு தென் சென்னை தொகுதியில தமிழிசை எல்லாம் போட்டிடுறாங்க. எப்படி இருக்கும்? ஒரு பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு. அது என்னோட தலைவலி இல்லை. இதை எல்லாரும் பயப்படுறாங்க. நான் என்ன எல்லாத்தையும் எடுத்து என் பாக்கெட்டில் போட்டுருவேன்னு. அதனால மோடி என்னை எத்தனை தூரம் வைக்க முடியுமோ அதை செய்யற. தமிழக தேர்தல் முடிய பாஜக அதிர்ச்சியை தருமா? அது தெரியாது. அதுதான் இப்பதான் நாங்க நாமினேஷன் ஃபார்மே போடலையே. எல்லாம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நான் 2 வாரத்துக்கு அப்புறம் வரப்போறேன். அப்போ இங்க மதுரைக்கு அதாவது கேட்கணுமே, கேட்காம நான் போக மாட்டேன். 10 ஆண்டு காலமாகவே சர்வதிகார போக்கு இருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. மத்தியில சர்வதிகார போக்கு, சர்வதிகார பேச்சு இருக்குது. அதனால இந்தியா கூட்டணி தான் நம்ம ஜெயிக்கணும். அப்படின்னாதான் ஒரு கட்சியில எத்தனை பைத்தியக்காரன் இருக்கா. ஒரு ராஜீவ் காந்தின்னு அவன் என்ன சொன்னா, நர்சிங்கா இல்லை, அது என்ன இங்கிலீஷ்ல சொல்ல, படுகொலை பண்றதுக்கா, பிராமணர்கள்லாம் படுகொலை பண்றதுக்கா. அதனால ஸ்டார்ட் பண்ணி நான் பார்க்குறேன். ஒரு கவர்மெண்ட்டை கவுத்து எத்தனை வாட்டி நான் 2 வாட்டி கருணாநிதி கவர்மெண்ட்டை கவுத்தேன். சொன்னா இது ரத்தத்தோட ஆறு என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒரு சைக்கிள் எரிய முடியலையே பார்த்து. உதயநிதி கூட மதுரை மதுரைக்கு அறிவிச்ச எய்ம்ஸ் அது எனக்கு தெரியாது சார். நான் இந்த